சார் இப்போ நீங்க மட்டும்தான் இப்படி சொல்றீங்க. மற்ற எல்லா ஜோதிடர்களுமே அடுத்த 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் வந்து சிஎம் வந்து யாரா இருப்பார்னா விஜய் தான் ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வந்து வலைதளங்கள்லையும் பேசப்படுற ஒரு பேச்சு பொருளா இருக்கு. ஆனா நீங்க மட்டும்தான் தொடர்ந்து இல்ல இது மேக்ஸிமம் வந்து இப்போ 2 வருஷம்னு சொன்னீங்க, இப்போ 1.5 வருஷம் அப்படின்றீங்க. 1.5 வருஷம் தான் இந்த ஆட்சி இருக்கும்ன்றீங்களா? அதற்கு பிறகு 6 மாத காலம் கவர்னருடைய ஆட்சி நடக்கும். அது கலைக்கப்பட்டதால கலைக்கப்பட்டுருமா? கலைக்கப்படும். அதாவது வலுவில்லைன்னா நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து தேவையான எண்ணிக்கையில் ஓட்டு இல்லைன்னா அந்த அரசாங்கம் வலுவிழக்கும். 6 மாசத்துல தானே அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும், திருப்பி 1 வருஷத்துலயும் நடக்கும். அதாவது 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை நடத்த முடியாது. ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு தாராளமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம்னு சட்டம் இருக்குது. அப்போது அடுத்த வருடம் வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இந்த அரசாங்கம் பலமிழக்கும். இது வந்து நிகழ்ந்தே தீர்வுது. ஓகே. அதற்கு காரணமாக அமைவது எதிர்க்கட்சிகள் இல்லை, அவருடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஆட்களே. இப்போ அந்த இப்ப நடக்கிற இந்த ஆட்சியில இருக்கிற அந்த கட்சி தொண்டர்கள், ஐ மீன் வேட்பாளர்களே பிரச்சனை வரும். காரணம் அனுபவம் இல்லாதவர்னாலும் ஆசை அதிகம் உள்ளவர்கள் இருப்பதாலும் அந்த பண்ணக்கூடிய சில தவறுகள் அவர் மேலே, முதல்வர் மேலே அதோடைய பழி சொல்லாக வந்து அமையும். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.